பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய கரங்களில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் கூட நாங்கள் நம்ம நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தர் பலத்த காரியங்களை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை எங்கள் நடுவில் வந்து தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடி ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தர் எங்கள் நடுவில் வந்து நீர் வாசம் பண்ணி இந்த லைவ் ஜெபத்தில் உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மை அழைக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்யும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஆமென் ஜீசஸ். நன்றிப்பா, நன்றிப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த லைவ் ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எத்தனை பிள்ளைகள் இதை பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொருவரும் பலன் அடையட்டும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இருக்கிற பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அவருடைய துக்கங்களை அறிந்திருக்கிறீர், அவருடைய பாடுகளை அறிந்திருக்கிறீர், கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய பாரத்தை கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் லகுவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளை கர்த்தர் ஆண்டவரை மாற்றி இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இன்றைக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக அற்புதங்களை செய்வீராக. அற்புதங்களை செய்கிறவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த லைவ் ஜெபத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். பரிசுத்தருடைய ஆளுகை இந்த இடத்துல இறங்கி வந்து ஆளுகை பண்ணுவதாக. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும், உங்க பிரசன்னத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்று சாட்சியுள்ளவர்களாய் மாறுவார்களாக, மாறுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த லைவ் ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறீங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இந்த பாடலை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடப் போகிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன்
ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், 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 உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நினைத்தார். இந்த பாடலை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். நம்ம சிங்கக்கெபியில் இருந்தாலும் அக்கினி சூளையில் இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடினீங்க? ஆமென். விசுவாசத்தோடு பாடும் பொழுது ஆமென், நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நீடிய இரக்கமும் கிருபையும் வல்லமையும் நிறைந்த தேவனாய் நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு ஆமென் ஸ்தோத்திர விசேஷித்த வெள்ளிக்கிழமை ஜெபத்திலேயும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறதை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் தெய்வ பிள்ளைகள் நீங்கள் யாவரும் வந்திருக்கிறீங்க. ஆமென். நீங்கள் வந்திருக்கிற யாவரும் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் என்ன காரியத்திற்காக நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்களோ, என்ன காரியத்திற்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு வந்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பதில் தருவார். அல்லேலூயா. மிகுந்த பாரத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் நீங்கள் இந்த இடத்துல நிற்கலாம். நீங்கள் கலக்கத்தோடு இந்த இடத்துல நிற்கலாம். ஒரு பதில் இல்லாமல்
ஆமேன், இந்த பிரச்சனை எனக்கு நீண்டு கொண்டே போகிறதே, எப்பொழுது எனக்கு முடிவு வரும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி வேதனையோடு குழப்பத்தோடு நிற்கலாம். கலங்காதிருங்கள். இயேசு சுவாமியினுடைய பாதத்தில் நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே உங்கள் குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். அவர் உங்களுக்கு அழகாக ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் தொடருகிற எல்லா குழப்பங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா வழக்குகளையும், எல்லா சுகவீனங்களையும் அவர் மாற்றி அவர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படியாக அவர் நிச்சயமாகவே இந்த நாளில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். கடந்த நாட்களில் ஆமென் ஒரு சகோதரி வாட்ஸ்அப்பில் சாட்சி எழுதி அனுப்பியிருந்தார்கள். ஆமென். 3 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த சகோதரி, ஆமேன் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தேவனுடைய கிருபையினாலும் ஆமேன் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய அற்புதங்களினாலும் இப்போ கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆமேன் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவன், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிற தேவன். தகப்பன் பாருங்க, தன் பிள்ளைகளிடத்துல நிச்சயமாக பிள்ளை மீனை கேட்கும் போது கல்லை கொடுக்க மாட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை தருகிற தேவன். அல்லேலூயா. நீங்க எதை ஆண்டவரிடத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் தருவார். ஏனென்றால் அவர் தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பரம தகப்பன், அவர் உங்களுடைய தகப்பன். அவர் நீங்கள் கேட்கிற யாவற்றிற்கும் அவர் தந்து அவர் ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆமேன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி அந்த வசனத்தின் மூலமாக நாம் ஜெபிக்கும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு முன்பதாக வசனம் ரொம்ப முக்கியம். நான் வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. விடுதலை வேணும் அப்படின்னா வசனம் ஆமேன் உங்க உள்ளத்துக்குள்ள போகணும். விடுதலைக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை ஆமேன் ஸ்தோத்திரம் உங்க சரீரத்துக்குள்ள போகணும், உங்க ஆவிக்குள்ள போகணும், உங்க ஆத்துமாக்குள்ள போகணும். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு நம்முடைய செவியை விளக்குகிறவருடைய ஜெபம் அருவருப்பு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய செவியை விளக்கி எனக்கு வசனம் வேண்டாம், விடுதலை தான் வேணும் அப்படின்னு நம்ம ஒருபோது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமேன். விடுதலை எப்போ நீங்க வாஞ்சிக்கிறீர்களோ அதற்கு முன்பதாக கர்த்தாவே பேசும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை எனக்கு நேராக வரும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நேராக என்ன நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த வசனத்துக்கு நேராக என்ன நான் அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த வசனம் வல்லமையோடு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும்படியாய் இறங்கி வரும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அது ஊனையும் உருவ குத்தும் வல்லமை உடையது. தேவ பிள்ளைகளை, சில நேரங்களில் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அற்புதத்தை ஆமேன் செய்ய முடியாதபடிக்கு ஆமேன் இந்த வார்த்தைக்கும் அந்த ஆமேன் ஸ்தோத்திரம் அந்த கட்டுகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய தடைகள் இருக்கும். அந்த தடைகள் எப்போ உடைக்கப்படுதோ அதற்கு பிறகுதான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா. தடைகள் நீக்கப்படும் பொழுது ஆமேன், அந்த பாவங்கள் நீக்கப்படும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. நிறையவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கல, ஆண்டவரை நான் பல நாட்களை ஜெபிக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவு வரலன்னு சொல்லி நீங்க குழம்பி கொண்டிருக்கும் பொழுது, நம்மளை நாமே உயிர்த்து ஆராய்ந்து அறியும் பொழுது நம்மிடத்துல சில குறைகள் இருக்கும், சில பலகீனங்கள் இருக்கும், சில மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத அவருக்கு விருப்பமில்லாத சில காரியங்கள் நமக்குள்ள இருக்கும். அதை உடனே உணர்ந்து ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத இந்த நான் எடுத்து போடுறேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது உடனே பதில் கிடைக்கிறது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமேன். ஒரே ஒரு வசனத்தை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். யோசுவா 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வார். அப்ப நாளைக்கு ஆண்டவர் ஏன் அற்புதம் செய்வேன்னு சொல்றாரு? இன்றைக்கு ஏன் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியல?
இன்னைக்கு ஏன் அற்புதம் நடக்க முடியல, இன்னைக்கு ஏன் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியல? காரணம் என்ன அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாத ஒரு தன்மையை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியத்தை பார்க்கிறார். அவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் ஆண்டவர் யோசுவா மூலமாக சொல்லுகிறார், என் ஜனங்களை பார்த்து நீ சொல்லு, இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் இவர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், ஆமென் ஸ்தோத்திரம், கானானுக்கும் இடையில யோர்தான் என்கிற ஒரு பெரிய தடை இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நன்மைக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கணும். அங்கு ஓடுகிற பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலையும் அங்கு இருக்கிற எல்லா செழிப்புகளையும் அங்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்கள் அனுபவிக்க வேண்டும். அப்போ இவர்கள் யோர்தான் மட்டும் வந்த பொழுது அந்த யோர்தான், ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு தடையாயிருந்தது. அந்த யோர்தானை கடந்து போனால்தான் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியும், கானானின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த யோர்தான் என்பது ஒரு சாதாரணமான தடை அல்ல, அது பயங்கரமாய் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு காலம். அல்லேலூயா. அந்த யோர்தான் நதியை, ஆமென் ஸ்தோத்திரம், கடந்து போகணும் அப்படின்னா ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் கானானுக்குள்ள போக வேண்டும். அப்ப அவருடைய கண்களுக்கு முன்பதாய், அவருடைய சிந்தனைகளுக்கு முன்பதாக கானானின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா அதை அவர்கள் அனுபவிக்க முடியல. அதை அனுபவிக்கணும் அப்படின்னா, அதுக்குள்ள போய் சுதந்திரிக்கணும் அப்படின்னா, அந்த நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த யோர்தானை தாண்டி போக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யோர்தானை போன்ற அந்த தடைகளை தாண்டி போவதற்கு, அந்த தடைகளை உடைப்பதற்கு அங்கு பரிசுத்தம் இல்லாமல் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த யோர்தானை தாண்ட பண்ணணும் அப்படின்னா, அந்த யோர்தானை கடக்கணும் அப்படின்னா, அந்த யோர்தான்ல இருந்து ஒரு வழி பிறக்கணும், அந்த யோர்தானின் தடைகள் மாறணும். அந்த யோர்தானின் தடைகள் மாறும் பொழுதுதான் அதை தாண்டி நம்ம போக முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த யோர்தானை கடக்கணும் அப்படின்னா பரிசுத்தம் வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யோர்தான் உன்னை விட்டு நீங்கணும் அப்படின்னா, இந்த யோர்தான் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போகணும் அப்படின்னா, இந்த யோர்தானுடைய பிரச்சனைகள் ரெண்டாய் பிளக்கணும் அப்படின்னா, கானானின் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இந்த யோர்தான் நீக்கப்பட வேண்டும், இந்த யோர்தான் போன்ற தடைகள் விலக வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்பி அவர் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்போ வாக்குத்தத்தத்தை அவர் உடனே அப்படியே ஜனங்கள் எப்படி இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற மாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு பரிசுத்தம் அந்த ஜனங்களுக்கு தேவையாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவங்க புறப்பட்டு எகிப்து தேசத்திலிருந்து வரும் பொழுது நிறைய பாவத்தினால, முறுமுறுப்பினால, வேசித்தனத்தினால அவர்கள் அழிந்து போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இதுவரைக்கும் கடந்து வந்தவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து வாக்குத்தத்தத்தின்படி நடந்து தேவனுக்கு பயந்து இதுவரைக்கும் வந்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு யோர்தான் போன்ற தடைகள் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறது. அல்லேலூயா. யோர்தான் போன்ற தடைகள் உங்களுக்கு முன்னால நிற்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த யோர்தானின் தடைகளை கண்டு நீ பயப்படக்கூடாது, இந்த தடைகளை கண்டு, தடுக்கிற பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படக்கூடாது. நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், நீ பரிசுத்தமாகு, நீ பரிசுத்தப்படு, நீ பரிசுத்தமாகி நீ யோர்தானுக்கு முன்னால போகும் பொழுது, அந்த யோர்தான்ல காலை வைக்கும் பொழுது, அந்த யோர்தானை எதிர்த்து நிற்கும் பொழுது அது உனக்கு வழிவிடும். நீ அந்த யோர்தான் வழியாக நடந்து நீ கானானை சுதந்திரிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த யோர்தானின் தடைகள் இருக்கிறத நான் ஆவியில பார்க்கிறேன். இன்னைக்கு இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய யோர்தான்கள் தடையாய் இருக்கிறது. நிறைய யோர்தான் உங்க வாழ்க்கையில தடுத்து உங்க பிரயாணத்தை நிறுத்தி வைத்து இருக்கிறது. ஆமென். இதை எப்படி கடந்து போவேன்,
ஆமேன். இந்த யோர்தான் ஒரு பெரிய தடையா இருக்கிறது. இதை கடந்து போவது சாதாரணமான காரியம் அல்ல. இது மேல அவன் எல்லா ஜனங்களும் பிரயாணப்பட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட வசதி இந்த காலத்துல இல்ல. ஒரே ஒரு அற்புதம் தான் அங்க நடக்கணும். என்ன அற்புதம் அப்படின்னா, அந்த யோர்தான் நதி ரெண்டா பிளக்கணும். அந்த யோர்தான் தண்ணீர் ஒண்ணு வற்றி போகணும். இல்ல அப்படின்னா ரெண்டா பிளந்து வழி கொடுக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதாங்க அது அற்புதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பனா அதாவது உள்ள போக முடியும். ஆமென். இதே போல நீங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்கணும், இந்த நன்மை வேணும்னா, ஆமென் ஸ்தோத்திரம், என் கர்ப்பத்துல இருக்கிறத வறட்சி மாறணும் அப்படின்னா அந்த நீர் கட்டி போனாதான் என்னுடைய வயிற்றுல கர்ப்பம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னுடைய தலைமுறையாய் அவன் குழந்தை பிறக்கார் என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த சந்ததியாய் தொடர்ந்து வருகிற இந்த சாபமும் பாவமும் என்னை விட்டு நீக்கப்பட்டாதான் இந்த கர்ப்பத்துல ஆமென் ஸ்தோத்திர குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த வழக்குல ஒரு முடிவு வந்தாதான் நான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இந்த காரியத்துல எனக்கு ஒரு நன்மை வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட திருமணம் பண்ண ஆசை, அந்த திருமண தடைகள் இருக்கிறது யோர்தான் போல. அந்த தடைகள் நீங்கினாதான் நான் திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். நான் ஆமென் ஸ்தோத்திரம். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, வேலை இல்லாத பிரச்சனைகள் இருக்கிறது, பலவிதமான வியாதிகள் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப யோர்தான் போல தடைகள் உங்க வாழ்க்கையில ஆமென் நிற்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆமென், நிறைய நேரம் ஒப்பு கொடுத்திருப்போம், அர்ப்பணிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு உனக்கு நான் அற்புதம் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு உன்னை நீ பரிசுத்தமாக்கிக்கொள். எதற்கு கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் அவர் ஆராய்ந்து அறிகிறவர். அவருக்கு முன்பதாக மறைவானது என்பது ஒன்றுமே இல்லை. எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. வெளியரங்கம் என்று சொன்னால் இன்றைக்கு எப்ப நீங்க எடுத்துக்கிட்டாலும், எந்த இரவு பகல் எடுத்தாலும், நடுராத்திரி எடுத்தாலும், தேவனுக்கு முன்பதாய் எப்பொழுது வெளிச்சமே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக எல்லா நிமிடமும் வெளிச்சமாகவே இருக்கிறது. அவருக்கு முன்பதாக மறைவானைகள் என்பதே இல்லை. நமக்கு இருக்கலாம், நம் உறவுகளுக்கு நமக்கு நடுவில் ஒரு வீடு மறைவாய் இருக்கிறது, அந்தரங்கமாய் இருக்கிறது. அதை மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியாது. இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களை பார்க்கிறார். தேவன் உங்களை பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய நன்மைகளை நீ சுதந்தரிப்பா என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சந்ததியை காணப்பண்ணுவர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ கடன் கொடுப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஐயோ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி பலவிதமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே ஏன் இவ்வளவு தடைகள் இருக்கிறது? ஏன் இந்த யோர்தானுக்கு முன்பதாக வரும் பொழுது இந்த யோர்தானை கடப்பதற்கு, இந்த தடைகளை உடைப்பதற்கு ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க நிறைய காரியங்களை செஞ்சிருக்கலாம். பிரியமான, திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்க ஆலயத்திற்கு சரியாக போயிருக்கலாம், டெய்லி நீங்க ஜெபிச்சிருக்கலாம், வேதத்தை வாசித்திருக்கலாம், இப்படி நீங்க சரியாக நிறைய காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு இல்லீகல் ரைட்ஸ், அல்லேலூயா, ஏதோ ஒரு தடைகள், அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம், பாவம் என்கிற தடை, ஏதோ ஒரு பரிசுத்தம் இல்லாத காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கிறது. ஒருவேளை திருமணத்துக்கு முன்பதாக நீங்க செய்த தவறுகள் இருக்கலாம், அது தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்காத பாவங்கள் இருக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் ஆமென் யாருக்கு தெரியாம ரகசியமாய் செய்கிற ஏதாவது காரியங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முன்னால இருக்கிற இந்த யோர்தான் வழி விலகணும் அப்படின்னா, வழி கொடுக்கணும் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பெரிய பிரச்சனைகளை கண்டு ஆமென் நீ யுத்தம் பண்ண ஆயுதங்களையும் பட்டயங்களையும் எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் பட்டயங்களை எடுக்கணும், சில நேரங்களில் யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும், சில நேரங்களில் எதிர்த்து ஜெயிக்கணும், சில நேரங்களில் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், சில நேரங்களில் போராடி ஜெபிக்கணும், சில நேரங்களில் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபிக்கணும். அப்பொழுது தடைகள் விலகும், தடைகள் ஓடும், சத்துரு ஓடுவான். ஆனா சில வேளைகளில் ஆண்டவரே இதெல்லாம் செய்கிறேன், ஆனா ஏன் நடக்கல அப்படின்னா, சில நேரங்களில் ஆமென் யோர்தான் போன்ற பெரிய தடைகள் விலகணும் அப்படின்னா பரிசுத்தம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. பரிசுத்தம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இந்த யோர்தான் பார்த்த சின்ன காரியம் அல்ல. அந்த யோர்தானை ரெண்டை பிளக்கிறது விஞ்ஞான ரீதியில கூட யாரால முடியாது. எந்த டெக்னாலஜி பெருகினாலும் ஆன் தி ஸ்பாட்ல அந்த யோர்தான் நதியை ரெண்டா பிரிக்க முடியாது. கடலை வற்றி போக பண்ண முடியாது. அந்த நதியை வற்றி போக பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை சுலபமாக ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், நீ யுத்தம் பண்ணாண்டா, நீ பட்டயத்தை கையில எடுக்காண்டா, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ பரிசுத்தமாகு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பரிசுத்தமாகு, நீ பரிசுத்தப்படு. அல்லேலூயா. நீ பரிசுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன காரியத்துல உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லையோ அது ஆண்டுடைய காரியத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த பாவம் ஒருவேளை ஆண்டவரை ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சந்ததியில ஆண்டவரை சாபமாய் தொடர்ந்து வருகிறதோ, அது மாத்திரமல்ல, ஒருவேளை அறிந்தும் அறியாமலும் நான் ஒப்பு கொடுக்காத சில பாவங்கள் இருந்தாலும், இல்லை என்றால் நான் தொடர்ந்து பண்ணுகிற பாவம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து கொண்டும் நீங்கள் கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாகவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் எச்சரிக்கையாகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது பல லட்ச ஜனங்கள் புறப்பட்டார்கள். 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் அங்கிருந்து புறப்பட்டவர்களில் 2 பேர்கள் மாத்திரமே கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 2 பேரு தான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தாங்க. மீத உள்ள ஜனங்கள் எல்லாமே அந்த வருகிற வழிகளிலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. இளம் வயது உள்ளவர்கள். அவர்களையும் கர்த்தர் உள்ள கொண்டு போனார். தேவ பிள்ளைகளே, அப்ப பாவம், ஆமென், தேவனுக்கு பிரியமில்லாத முறுமுறுப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், கசப்புகள், கோபங்கள், எரிச்சல்கள், தூஷணமான வார்த்தைகள், ஆமென், இப்படி பலவிதமான பாவங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்தபடியினாலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், மரித்து போனார்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அங்கிருந்து புறப்பட்ட காலேபையும் யோசுவாவையும் கர்த்தர் ஜீவன் கொடுத்து ஆமென் கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா ஆரம்பத்தில் எத்தனை பேர் புறப்பட்டார்களோ அவ்வளவு பேருக்கு தான் கானான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் பார்க்காமல் போனதற்கு காரணம் அந்த ஜனங்களுடைய பாவங்களும் முறுமுறுப்புகளும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் குடும்பத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த வாக்கு தத்துவம், ஆமென், உன் குடும்பத்தில் இதுவரைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடைகள் யோர்தானை போல இருந்தாலும் அந்த யோர்தானை குறித்து இப்ப நீங்க பயப்படாதுங்க. ஆமென். அல்லேலூயா. குழந்தை இல்ல, அதை குறித்து பயப்படாதுங்க. கடன் பிரச்சனை இருக்குது, இந்த காரியத்துல ஒரு முடிவு இல்ல, வேலை இல்ல, வருமானம் இல்ல, திருமண தடை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளை நீங்க ஆமென் அந்த யோர்தானை பார்க்காதுங்க. யோர்தானை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யோர்தான் போன்ற பிரச்சனை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அப்ப நீங்க எதை பார்க்கணும், என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கண்களை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீ இன்றைக்கு பரிசுத்தமாக, நாளைக்கு உன் நடுவில் நான் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க, யோர்தானை பார்க்காதுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னிடத்துல என்ன குறை இருக்கிறதப்பா? ஆண்டவரே, திருமணத்துக்கு முன்பதாக என்னிடத்துல என்ன குறை இருந்தது? ஒருவேளை தவறான ரிலேஷன்ஷிப் இருந்ததோ, இல்லை என்றால் தவறான உறவுகள் இருந்ததோ, இல்லை என்றால் ஆண்டவரே திருமணத்துக்கு முன்பதாக நான் செய்த இல்லீகல் ரைட்ஸ் என்ன? ஆண்டவரே, உமக்கு பிரியாமல் செய்த காரியங்கள் என்ன? அது எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தும், எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சில நாட்கள் நீங்க பாதத்தில் காத்திருக்கும் பொழுது, இல்லை என்றால் இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்க அற்புதம் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார் நாளைக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அற்புதத்தில் பெரிய அற்புதம், ஆமென், பாவங்கள் கழுவப்படுவது, பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவது, அதுதான் பயங்கரமான அற்புதம். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்றால் அது வைரஸை போல, ஒரு புற்றுநோயை போல, அது சரீரம் முழுவதும் அரித்து கொண்டே இருக்கும். அந்த பாவம் வீட்டை அரித்து கொண்டே இருக்கும்.
அது மற்றவர்களுக்கு பரவ பண்ணி கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது, பாவத்திலிருந்து வெளியே வரும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. இன்னொரு 5-10 நிமிடம் நான் அதற்காக ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேச சொல்லுகிற காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோர்தான் போன்ற தடைகளை கண்டு பயப்படாத. அந்த பிரச்சனை அது அப்படியே இருக்கட்டும். உங்க முன்னால் இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். அந்த பிரச்சனை வந்தவுடனே எகிப்தில் இருக்கும்போது ஆமென் நாங்கள் நல்லா இருந்தோம், அப்போ நாங்கள் ஆசீர்வாதமாக இருந்தோம், நல்ல சாப்பாடு கிடைச்சி. இப்போ பாருங்க வார வழியில் நாங்கள் பட்டினியாக இருக்கோம், பசியாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, நாங்கள் தாகமாக இருக்கோம், நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா இருக்கோம். இப்படிங்கிற புலம்பல்களையும் முறுமுறுப்புகளையும் தூக்கி எறிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த யோர்தானை பார்த்து, இந்த யோர்தான் போன்ற தடைகளை பார்த்த உடனே நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆமென், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த யோர்தான் என்னை விட்டு நீங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த யோர்தான் ஆமென் ஒரு பெரிய தடையா இருக்குதுப்பா. ஆண்டவரே இந்த குழந்தை இல்லாதது எனக்கு பெரிய தடையா இருக்கிறது. எத்தனையோ தடவை நான் நிந்திக்கப்படுகிறேன், ஏளன பண்ணப்படுகிறேன், எத்தனையோ முறை ஆண்டவரே நான் கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு அவமானமா இருக்கிறது, வெளியே போக முடியல. ஐயோ கடன் பிரச்சனையினால் நான் மிகவும் நொந்து போகிறேன். ஐயோ இந்த வழக்கு பிரச்சனை எத்தனை வருஷமாய் தொடருகிறது, இதுல ஒரு முடிவு எப்ப வரும்? எப்ப வரும் ஆண்டவரே? எப்ப வரும் ஆண்டவரே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, சொல்ல ஆண்டவரிடத்தில், ஏன் ஆண்டவரே இந்த யோர்தானை போன்ற தடைகள் எனக்கு முன்னால் இருக்கு, நான் என்ன செய்யணும்? இந்த யோர்தான் மாறணும், நான் என்ன செய்யணும்? இது ரெண்டா பழக்கணும், நான் என்ன செய்யணும்? இது என்ன விட்டு அகன்று போகணும்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அல்லேலூயா. என்ன செய்யணும் ஆண்டவரே? கர்த்தருடைய பாதத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே இந்த சத்துரு போராட்டம் என்னை விட்டு போக நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீர்? என்னிடத்துல என்ன விரும்புகிறீர்? நான் என்ன கொடுக்கணும் உங்களுக்காக? எதை தரணும் உங்களுக்காக? நான் எவ்வளவு நேரம் உங்க சமூகத்துல இருக்கணும்? நான் எவ்வளவு நேரம் உபவாசிக்கணும்? எனக்கு சொல்லித்தாங்க. எனக்கு ஒரே ஒரு காரியம்தான், இந்த யோர்தான் என்னை விட்டு மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தடை என்னை விட்டு மாறணும். என் குடும்பத்துல சமாதானம் வரணும், என் குடும்பத்துல சந்தோஷம் வரணும், என் குடும்பத்துல மகிழ்ச்சி வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அதற்கு நான் என்ன செய்யணும்பா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல தேவ பிள்ளைகளே, நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க, உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆமென் என்னென்ன தடைகள் இருக்கிறது, என்னென்ன பாவங்கள் இருக்கிறது, நான் என்ன தவறு செய்து கொண்டிருக்கேன்? முறுமுறுக்கிறேனா? மற்றவங்க மேல கோபமா இருக்கிறேனா? மன்னிக்காம இருக்கிறேனா? தேவ பிள்ளைகளை பழி வாங்கி கொண்டிருக்கிறேனா? கசப்பு, பலவிதமான தூஷணங்கள், கெட்ட சிந்தனைகள், உபச்சார, வேசித்தனம். வீட்டுக்குள்ள வசனத்தை போட்டிருப்போம், வீட்டுக்குள்ள பைபிள் இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள கணவனுக்கு மனைவிக்கு ஒரே சண்டையா இருக்கும். வீட்டுக்குள்ள டிவி சினிமா ஓடும், மொபைல்ல சினிமா ஓடும். தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுவோம், சினிமாவையும் பார்ப்போம். எப்படி கர்த்தர் பரிசுத்தமாக்குவார்? அல்லேலூயா. எப்படி தேவ நன்மையை செய்வார்? அல்லேலூயா. தேவனுக்கு நமக்கு நடுவில் இருக்கிற ஒரு பிரச்சனையே, பிரிவே பாவம் தான் வசனம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த காரியத்தை நீங்க சுதந்திரிக்க வேண்டும் என்று அவர் ஆவலா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி ஆவலாய் இருக்கிறோம்? அல்லேலூயா. எப்படி நம்மளை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம்? எப்படி நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோம்? தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் கமெண்ட் பாக்ஸ்ல ஆமீன் போடுங்க. ஆண்டவரே நான் பாவம் செய்கிறேன், நான் பாவம் செய்தது உண்டு, அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க, சரண்டர் ஆயிருங்க. there is no other way. என்னை மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான், என்னை மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்றேன், ஸ்டில் நான் பாவம் பண்றேன், என் சிந்தனை சரியில்லை, என் செயல்கள் சரியில்லை. உன் கடன் பிரச்சனை மாறணுமா? வியாதி, காலகாலமா இருக்கிற வியாதி மாறணுமா? தொடர்ந்து வருகிற சாபம் மாறணுமா? வறட்சிகள் மாறணுமா? கடன் பிரச்சனைகள் மாறணுமா? திருமண தடைகள் உடையணுமா? நல்ல கர்த்தருடைய சமூகத்துல இப்பொழுது அர்ப்பணிங்க, இப்பொழுது ஒப்பு கொடுங்க. ஷக்கதா ரபலபலபா
சத்துருவின் போராட்டங்கள் மாறணுமா? செய்வினை மந்திர தந்திர கட்டுகள் உங்க வீட்டை விட்டு எரிக்கப்படணுமா? உங்களை பிடிச்சிருக்கிற பிசாசு உங்களை விட்டு போகணுமா? ரைட் நவ இப்பொழுதே ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, என் முன்னால இருக்கிற எரிகோ இப்ப நான் அதை தாண்டி போகணும். அதுதான் டாஸ்க். தாண்டி போகணும். ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னால ஆசீர்வாதம் இருக்குது. நான் அதை ரிசீவ் பண்ணணும். அந்த கானானை சுதந்திரித்தே ஆகணும். காலேபை போல, யோசுவை போல நீங்க தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். தேவ பிள்ளைகளே, 12 பேர் கானான் தேசத்தில் உழவு பார்க்க போனாங்க, வேவு பார்க்க போனாங்க. 10 பேர் அங்க நல்லா சாப்பிட்டுட்டு, கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்க வந்து யோசுவட்ட சொல்றாங்க, அங்க நம்ம போக முடியாது. கானானுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் நெடியவர்களா இருக்கிறார்கள், பலசாலிகளா இருக்கிறார்கள். நாம் யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள முடியாது. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களிலும் பயத்தை கொடுக்கும்படியே பேசினார்கள். ஆனா காலேபும் யோசுவாவும் என்ன தெரியுமா சொன்னார்கள்? நாம் சுலபமாய் கடந்து நாம் கானானை சுதந்திரித்துக் கொள்ளலாம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் சுலபமாய் கடந்து போகலாம். அங்க இருக்கிற ஜனங்களை நம்ம யுத்தம் பண்ணி மேற்கொள்ளலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். 10 பேரை போல இருக்கிறீர்களா, இல்லை என்ற 2 பேரை போல மாற விரும்புகிறீர்களா? ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் நடந்து உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அவர் நடுவில் வரணும். அவர் நடுவில் வரணும் அப்படின்னா தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற பாவம் வெளியே போகணும். நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்கு நடுவில் இருக்கிற அந்த யோர்தான் மாறணும் அப்படின்னா இவர்கள் பரிசுத்தமாக வேண்டியது அவசியமாக இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். உனக்கும் பிரச்சனைக்கு நடுவே, சோத்திரம், உனக்கும் தேவனுக்கு நடுவே இருக்கிற அந்த பாவத்தை தூரத்துக்கு போட்டுருங்க. ஏசப்பா உள்ள வந்துருவாரு. நீங்க நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளலாம். தைரியமா சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற சந்ததி. நான் மலடி அல்ல. தைரியமா சொல்லுங்க, நான் பிள்ளை தாட்சியாய் மாறுவேன். எஸ், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் நிச்சயமாய் சுதந்திரிப்பேன். நிச்சயமா என் கடன் பிரச்சனை மாறும். சொல்லி பாருங்க. இன்றிலிருந்து அறிக்கை பண்ணுங்க. எஸ், நான் பிளஸ் ஆவேன். என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். நம்பர் 1 கம்பெனியில் வேலை கிடைக்கும். நம்பர் 1 கம்பெனியில் வேலை கிடைக்கும். தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஆமென் நம்ம மேல எப்பொழுது நம்மை நன்மையினால் நிரப்ப ரெடியா இருக்கிறாரு. தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டா டோன்ட் வரி. அதை பார்த்து பயப்படாதுங்க. அடுத்தல என்ன செய்யணும், போவோம், நம்ம புறப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். நிச்சயமாவே கர்த்தர் அற்புதம் செய்வார்ங்கிற நம்பிக்கையோடு நீ புறப்பட்டு நீ போகணும். ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உன்னுடைய விசுவாச வார்த்தைகள் அறிக்கை பண்ணணும். எஸ், நான் ரிசீவ் பண்ணுவேன் இந்த பிளஸிங்க. இது எனக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த அற்புதம் எனக்கு தான். என் குடும்பத்துக்கு தான் இந்த அற்புதம். என் குடும்பத்துக்கு தான் இந்த அதிசயம். நிச்சயமாகவே நான் கடன் கொடுக்கிறவளா மாறுவேன். என் பிள்ளை நம்பர் 1 கம்பெனியில் வேலையில சேரும். எஸ், அநேகர் என் பிள்ளை இன்னைக்கு ஒரு மாதிரி பார்க்கலாம், என் புருஷனை ஒரு மாதிரி பார்க்கலாம், என் மனைவிய ஒரு மாதிரி பார்க்கலாம் பிள்ளை இல்லைன்னு சொல்லி. உன்னை நிறைய பேர் பார்க்கலாம் மலடின்று. ஆனா கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் உன்னை மலடின்னு பார்க்க மாட்டாரு. சொல்லு, வயிற்றுல கையை வச்சு, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தையை தர போகிறீர், நமக்கு நன்றின்னு சொல்லு. அவர் குழந்தையை தருவார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. என் வயிற்றுல, என் கர்ப்பத்துல எவ்வளவு வனாந்தரம் இருந்தாலும் அந்த வனாந்தரத்தை மாற்ற என் கர்த்தர் வல்லமையுள்ளவர் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா தேவ சமூகத்துல நாம் பரிசுத்தமாக வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை அறிக்கை பண்ண வேண்டும். விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்று நம்ப வேண்டும். எல்லாரும் அப்படி அர்ப்பணிக்க போகிறோம். என்ன குறைகள் இருந்தால் ஆண்டவரே மன்னிங்கப்பா, எனக்கு இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்,
எனக்கு இந்த விடுதலை வேணும், எனக்கு கடன் பிரச்சனை மாறணும், எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு இந்த வியாதி மாறணும், இந்த சாபம் மாறணும், இந்த செய்வனை மந்திர தந்திரங்களின் வல்லமைகள் அழிந்து போகணும், பிசாசின் வல்லமைகள் அழிந்து போகணும், எனக்கு கானானின் ஆசீர்வாதம் வேணும், எனக்கு நன்மைகள் வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றார், உன்னை பரிசுத்தப்படுத்து. நீ பரிசுத்தமாக. நான் விரும்புகிற பரிசுத்தம் உனக்குள்ள வரட்டும். ஒன்னு நீயே, நான் சரியா தானே இருக்கிறேன், நான் சரியா தானே ஜெபிக்கிறேன், நான் சரியா தானே கோயிலுக்கு போறேன், இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு ஆண்டவரே நீங்க விரும்புகிற பரிசுத்தம் என்கிட்ட இருக்குதா? அதை நான் செய்யறப்பா, தாரப்பா, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒப்பு கொடுத்து பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் அவ்வளவு நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. அவ்வளவு அற்புதங்களை செய்வார். நான் சொல்றேங்க, இன்னைக்கு பரிசுத்தப்படுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, கண்களை மூடி. ஆண்டவரே யோர்தானை கண்டு நான் புலம்ப மாட்டேன்ப்பா, நான் புலம்ப மாட்டேன். யோர்தானை கண்டு நான் புலப்ப மாட்டேன். யோர்தானை கண்டு ஏன் இது எனக்கு தடையா இருக்குது, இது ஏன் என்னை விட்டு போகல, இது ரெண்டா பழக்கணும், இதை தாண்டி நான் போகணும்னா ஆண்டவர் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அழகா சொல்லி தருவார். நீ மன்னிப்பு கேளு, நீ உன் பாவத்தை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகு, நீ விசுவாசமா இரு, நீ நம்பிக்கையோட இரு. ஆண்டவர் சொல்லி தருவார். அதன்படியே நடங்க, அதன்படியே நடங்க. 12 பேர்ல 10 பேர் சொன்னது போல, ஐயோ அதெல்லாம் நமக்கு கிடைக்காத சான்ஸே இல்லை, 10 வருஷம் ஆயிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை, இனி எங்க குழந்தை பிறக்க போகுது, 10 வருஷம் 15 வருஷமா கடன் பிரச்சனை, இந்த வழக்கு எத்தனையோ வருஷமா போயிட்டு இருக்குது, இனி எப்ப முடிய போகுது? இந்த கேள்வி உங்களுக்குள்ள வரவே கூடாது, இந்த பதிலும் உங்களுக்குள்ள வரவே கூடாது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என் கர்த்தர் நன்மைகளை சுதந்தரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் தருவார், அதை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். என்ன நான் பரிசுத்தமாக்க ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை ஒப்பு கொடுக்க போறீங்க? 5 நிமிடம் தான் இருக்கிறது. எல்லாரும் கண்ணு மூடி ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பின் நாள், ஒரு சுத்திகரிக்கப்படுகிற நாள். தேவன் தம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே உங்களை கழுவுகிற ஒரு நாள். ரீ பாஹத்தரபௌ தெரிபியா ரீ கந்துரப சந்துரா திரிபியா கலகதடரதன பலபா ரீ போஷி ஹங்கது ரூதுனம சக்கரபௌ தெரிபியா லபா ரீ போஷ கீரிபி அந்தரகதுடர பலபலபா. அப்படியே கண்களை மூடுங்க, அப்படியே கண்களை மூடுங்க, மொபைல் அப்படியே வச்சிடுங்க. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. எஸ், கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன குறைகளை உணர்த்துறாரோ, ரீமோ சக்கரபலபா. நல்லவன், மற்றவங்களாம் நல்லா இருக்கான், அவன் ஜோமனையா செய்கிறான், அவன் ஆலயத்துக்கா போறான், அவன் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கான், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்வியை உன் ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். ஆண்டரை பார்த்து சொல்லு, ஆண்டரை பார்த்து சொல்லு, உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குதோ, என்ன தடை முட்டுக்கட்டையா இருக்குதோ, அது மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன ஒப்பு கொடுக்கணும்? இன்னும் என்னிடத்துல எதிர்பார்க்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் யோசுவா மூலமா பேசின பார்த்தீங்களா? இந்த யோர்தான் பிளக்கணும் அப்படின்னா நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும், நீ பரிசுத்தமாகணும், நீ பரிசுத்தமாகணும். ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தார். ஆண்டவரே என்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்கும், என் குறைகளை மன்னியும், முறுமுறுப்புகளை மன்னியும், என் கசப்பு கோபத்தை மன்னியும். ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் பண்ணின பாவங்களை மன்னியும், திருமணத்திற்கு முன்பதாக செய்த பாவங்களை மன்னியும், வாலிப வயதுல செய்த தவறுகளை மன்னியும், சிறு வயதுல பண்ணின பாவங்களை மன்னியும், திருமணம் ஆன பிறகு பண்ணின பாவங்களை மன்னியும். நான் யாருனாலும் மறைச்சிடலாம்ப்பா, ஆனா உங்களை மட்டும் நான் மறைக்க முடியாது. உங்களுக்கு முன்னால எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு, நீ வேதனைப்படுறதையும் பார்க்கிறாரு. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? உன் கண்ணீரை பார்க்கிறாரு. ஏன்ப்பா இதுல எனக்கு ஒரு முடிவில்லை? நான் எவ்வளவு நாள் கஷ்டப்படணும்? அந்த புலம்பலையும் பார்க்கிறாரு, உன் கண்ணீரையும் பார்க்கிறாரு. அவர் அதுல இருந்து விடுதலை தரணும்னு நினைக்கிறாரு. ஆனா பரிசுத்தம் இல்லை. நிறைய பாவங்கள், முறுமுறுப்புகள், கசப்புகள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், தவறான சாட்டிங்,
தவறான போன் கால், தவறான கனெக்ஷன், ராங் ரிலேஷன்ஷிப், கபா தூட்டா ரபா சந்து ரபா, இது எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு. உன் முன்னால இருக்கிற குழந்தை இல்லாத காரியம் ஒரு பொருட்டே இல்லை ஆண்டுடைய பாரத்துல. உன் கடன் பிரச்சனை ஆண்டருக்கு சரியாக்குது ஒரு நிமிடம் தான். அது அவருக்கு லேசான காரியம். யோர்தானை பழக்க வைக்கிறது அவருக்கு லேசான காரியம். அந்த யோர்தான் பழக்கணும் அப்படின்னா, அந்த யோர்தான் ஆண்டவர் பழக்க வைக்கணும் அப்படின்னா, அதுல ஒரு வழியை திறந்து உன் ஆசீர்வாதமான பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, நான் விரும்புகிற பரிசுத்தம் உனக்கு வேணும். உன்னை பரிசுத்தமான பிள்ளைய நான் பார்க்க விரும்புறேன். இனி உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கண்டு நீ புலம்ப கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நீ புலம்ப கூடாது. நீ முறுமுறுக்க கூடாது. நீ முறுமுறுக்க கூடாது. ஆண்டவரே, இந்த பிரச்சனை நடுவில் நான் என்ன செய்யணும்ப்பா? ஆண்டு சொல்ல, நீ பரிசுத்தமாக விசுவாசமா இரு, தைரியமா இரு. ஒரு நாள் வந்தது, அவர்கள் பரிசுத்தமாக்கினார்கள், தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் வந்தது. அந்த யோர்தான் முன்னால போய் கால்களை வைத்த மாத்திரத்திலே அந்த யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. பிரியமானவர்களே, அந்த யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. ஜனங்கள் அதன் வழியாய் நடந்து கானானுக்கு போனார்கள். பாருங்க, அது எவ்வளவு பெரிய சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் பரிசுத்தமா இருக்கும் பொழுது. உன் பிள்ளை சரியில்லையா, உன் புருஷன் சரியில்லையா, அதை கண்டு பயப்படாத, கலங்காத, முறுமுறுக்காத. ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி இருக்க காரணம் என்னப்பா? என் புருஷன் இப்படி இருக்க காரணம் என்ன? என் பினான்சியல் கண்டிஷன் இப்படி இருக்க காரணம் என்ன? எனக்கு கடன் இருக்க காரணம் என்ன? ஏன் திருமண தடைகள் அப்பா? ஏன் ஆண்டவரே இந்த வழக்கு? ஏன் ஆண்டவரே குழந்தை இல்லை? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல, ஆண்டவரே, இது என்னை விட்டு போக நான் என்ன செய்யணும்? என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தமாக்கும். என் குறைகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும். நீ அர்ப்பணித்து விசுவாசத்தோடு தேவ பாதத்தில் ஒப்பு கொடுத்து உன்னை சரண்டர் பண்ணி உன் பிள்ளை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணு, உன் புருஷன் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணு. விசுவாச அறிக்கையோடு நீ ஜெபம் பண்ணு. உன் கடன் பிரச்சனை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணு, எழுதி வச்சு ஜெபம் பண்ணு, உன் வயிற்றுல கையை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன் நடுவில் வந்து அற்புதம் செய்வார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? நீ ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் கர்த்தர் உன் நடுவில் வரப்போகிறார். இந்த ஜெபத்துக்கும் உங்களுக்கு நடுவில் ஆமென் ஒரு பெரிய ஒரு ஒப்பு கொடுத்தல், ஆமென், ஒரு பெரிய அர்ப்பணிப்பு உண்டாக போகிறது. நீங்க ஒப்பு எத்தனை பேர் கொடுக்கிறீர்களோ, எத்தனை பேர் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறீர்களோ, ஆண்டவர் அந்த பாவத்தை தள்ளிவிட்டு அவர் நடுவில் வருவார். அவர் நடுவில் வருவார். அவர் நடுவில் வந்தா உனக்கு குழந்தை பாக்கியம். அவர் நடுவில் வந்தா உன் கடன் பிரச்சனை மாறும், உன் வியாதி மாறும், உன் வழக்கு பிரச்சனை மாறும், உன் திருமண தடை மாறும், உன்னுடைய எல்லா பினான்சியல் ப்ராப்ளம் மாறும். எத்தனை வருஷ பிரச்சனையானாலும் கவலைப்படாதிருங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஒவ்வொரு மேல கர்த்தருடைய வல்லமை. ஒப்பு கொடுக்க பரிசுத்தருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி உங்களை கழுவுகிறது. ஆமென். நீங்க ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க ஆமென். கர்த்தர் நடுவில் வருகிறார். அற்புதம் நடக்கிறது. உன் கர்ப்பத்தில் கர்த்தர் கையை வைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள். கடன் பிரச்சனைகள் மாறுபடி அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஆமென். வியாதிகள் மாறுகிறது, வறுமைகள் மாறுகிறது, தரித்திரங்கள் மாறுகிறது,
வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் உடைகிறது. ஆமென். சகல விதமான வியாதிகளும் நீங்குகிறது. செழிப்பு உண்டாகிறது. ரபா தூரபா சங்குடா துலபா ரபா ஓ ரிகா பாபா தலையிலிருந்து பாதம் வரைக்கும் சகல விதமான வியாதியின் வல்லமைகள் மாறுகிறது. ஒப்புக்கொடுக்க அர்ப்பணிக்க பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் நடுவில் வந்து என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. காபா தூரா பாலா பாலாபா. எத்தனை பேர் இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. கமெண்ட் பாக்ஸ்ல எத்தனை பேர் விண்ணப்பங்கள் அனுப்பினாங்களோ எல்லா விண்ணப்பங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஷக்கர பௌடரபா. வியாதிகள் மாறுவதாக. சரீரத்தில் இருக்கிற வியாதியின் வல்லமைகள் உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. ஒரு அபிஷேக வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஒரு புதிய அபிஷேகத்தால் கர்த்தருடைய நிரப்புகிறார். எல்லா மந்திர தந்திர வல்லமைகள் இப்ப ஒட்டைகிறது. நீ ஒப்பு கொடுக்கிற இந்த மாத்திரத்தில் சத்துரு அலைகளித்து ஓடுகிறது. இனி அவன் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. இனி அவன் சரீரத்துக்குள்ள இருக்க முடியாது. இனி அவன் ஹல்லேலூயா எத்தனை தகடுகள் வச்சாலும் அது அந்த இடத்துல இருக்க முடியாது. அது அழிந்து எரிந்து சாம்பலாகிறது. பரிசுத்தத்துக்கு முன்னால் அவ்வளவு வல்லமை. கர்த்தரவனை பரிசுத்தப்படுத்த நீ ஒப்புக்கொடுக்க அவர் பரிசுத்தப்படுத்த எல்லா சத்துருவின் வல்லமைகள் அழிந்து போகிறது. எல்லா பொல்லாத கிரியைகளும் அழிந்து போகிறது. காபாலா தூரா பாலா காபாரா பாலா 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 ரிகவா லிபாலபா ரத்தடிபி சந்துலபரபா ரத்தத்துருபி கடபோ ஷியாந்தரபலபலபா. கர்த்தர் ஒவ்வொருவரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஷக்கரி பிரிபியர பலபா உரிபி கரபோ ஷியாந்தர துடர பலபலபலபலபலபலபா உரி கடா துடகதடரகதடர பலபலபலப சந்துடதிர பலபலபலபா. ஆமே. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை வல்லமையை பயன்படுத்த போகிறார். வல்லமையான சாட்சியை பயன்படுத்த போகிறார். உங்க ஊழியத்தில் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களை தலையா உயர்த்த போறாரு. உங்க குடும்பத்தில் நீங்க உயர்த்தப்பட போறீங்க. ஆமென். எல்லாரால வெறுக்கப்பட்ட நீங்க இனி எல்லாரால நேசிக்கப்பட போகிறீங்க. எல்லாரால கைவிடப்பட்ட நீங்க எல்லாரால உயர்த்தப்பட போறீங்க. எல்லாரும் மேல கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறாரு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆமென் உயர்ந்த பதவியில கொண்டு போகிறாரு. உங்களுக்கு ப்ரமோஷனை தருகிறார். அற்புதங்களை செய்கிறார். ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க அர்ப்பணித்ததன் மூலமாய் கர்த்தர் நிறைய ஆஃபர் உங்களுக்கு தருகிறார். நிறைய ப்ரமோஷனை தருகிறார். விடுதலை தருகிறார். ஆமென். அது கட்டவிழ்க்கப்படுகிறது. வீடு முழுவதும் சமாதான நதி போல இறங்கி வருகிறது. கணவனுக்கு மனைவிக்கு நடையில நடக்கிற ஆமென் எல்லா பொல்லாத மந்திர தந்திர வல்லமைகள் எரிந்து போகிறது. இப்பொழுதே எரிந்து போகிறது. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பிளஸ் பண்ணுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆஃப்லைன்ல பார்க்க போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. இதன் மூலமாக அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவீராக. நீங்க அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கன மகிமையில் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறீங்க நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அருமையானதனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை அது நம்மளை தேற்றுகிற வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மளை சரிப்படுத்துகிற வார்த்தை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அவர் அடையாளம் காண்பித்து அதை சரி பண்ணி நம்மளை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்குறோம், எழுதி அனுப்புங்க. எப்பொழுது வேண்டாலும் நீங்கள் எங்கள் இடத்துல தொடர்பு கொண்டு நீங்கள் என்னிடத்தில் பேசலாம். நான் உங்களுக்கு ஜெபிக்க ஆலோசனை தர ஆயத்தமாக இருக்கிறேன். அடுத்த வரை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. ஆமென்.